எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம் 2023 கடைசியாக நடந்துருந்துச்சு. இதுக்கு அடுத்தது எம்ஆர்பிலேருந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்களா, அண்ட் 2024 வருமா, இல்லை 25 வருமா, இல்லை எக்ஸாம் ஒரு வேளை வராமல் கூட போக சான்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இல்லை சிபிஎன்எஸில் இருக்கவங்க பின்னாடி இருக்கவங்கள வந்து ஆல்ரெடி இருக்கிற வேக்கண்ட்டை வச்சு ஃபில் பண்ணுவாங்களா, இந்த மாதிரி நிறைய டவுட் இருந்துச்சு. பட் இது எதுக்குமே கிளியரான ஆன்சர் வந்து இது வரைக்கும் இல்லாமல் இருந்துச்சு. பட் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா தினத்தந்தியிலேருந்து ஒரு நியூஸ் பார்த்தேன். ஸோ இதுபடி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுக்கு அடுத்தது இருக்கக்கூடிய வேக்கண்ட்டை வந்து புதுசாக எக்ஸாம் வச்சு எடுக்க போகிறதா வந்து இதில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி ஃபுல் நியூஸ் இப்போ பார்க்கலாம். மருத்துவத்துறை காலி பணியிடங்களுக்கு விரைவில் தேர்வு. அதாவது இனிமே லைக் ஆல்ரெடி ரெக்ரூட் பண்ணுறேன்னு சொன்னது வந்து 986 போஸ்டிங் வந்து முன்னாடி கொடுத்துருந்தாங்க. ஓகே, ஸோ அதில் எவ்வளோ பேர் ஃபில் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலாம் வந்து இன்னும் அந்தளவுக்கு கிளியராக இல்லை. பட் மீதி இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் வந்து இந்த செகண்ட் சிவி அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது போல இருக்குது. காலி பணியிடங்களுக்கு விரைவில் தேர்வுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மறுபடியும் எக்ஸாம் வச்சு தான் இந்த போஸ்டிங்ஸை வந்து ஃபில் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. காலியாக உள்ள 3645 இடங்களை நிரப்புவதற்கான தேர்வுகளை வரும் டிசம்பருக்குள் நடத்தி முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதை பற்றி ஒரு பிடிஎஃப் கூட வந்துருந்துச்சு. அதை பற்றின வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு இந்த நியூஸ் பேப்பரில் என்ன போட்டிருக்காங்க, அதாவது தினத்தந்தியில் என்ன கொடுத்துருக்காங்க மட்டும் பார்க்கலாம். சென்னை 2024ஆம் ஆண்டில் மருத்துவத்துறையில் 21 பிரிவுகளில் 3645 பணியிடங்களை நிரப்புவதற்கான தேர்வுகள் வரும் டிசம்பருக்குள் நடத்தி முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக சட்டசபையில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். அவர் சட்டசபையில் தாக்கல் செய்த கொள்கை விளக்க குறிப்பில் கூறியிருப்பதாவது, உதவி மருத்துவர் பொது பதவியில் உள்ள 2553 பணியிடங்கள். இது ஆல்ரெடி அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. இதுக்கு அடுத்தது உதவி மருத்துவ அலுவலர் சித்தா பதவியில் உள்ள 26 பணியிடங்கள். அதுக்கப்புறம் மருந்தாளுநர் பதவியில் உள்ள 425 இடங்கள். ஸோ இந்த ஒரு டவுட் வந்து நிறைய பேருக்கு இருந்துச்சு, ஃபார்மசிஸ்ட் வேக்கன்சி இருக்கா, அப்படி இருந்தால் அது வந்து எவ்வளோ இருக்கும், லைக் இப்போ டாக்டருக்கு வந்து 2500 அப்படிங்கும்போது ஒரு 1000 இருக்குமா, இல்லை அட்லீஸ்ட் ஒரு 500 இருக்குமா, அந்த மாதிரி நிறைய பேருக்கு டவுட் இருந்துச்சு. ஸோ அதுவும் இப்போ நமக்கு ஓரளவுக்கு கிளியராக இருக்குது. மருந்தாளுநர் பதவியில் 425 இடங்கள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நெக்ஸ்ட்டு வேக்கன்சி, அதை நோட் பண்ணிக்கோங்க. கிராம சுகாதார செவிலியர் தாய்மை துணை செவிலியர் பதவியில் உள்ள 367, கண் மருத்துவ உதவியாளர் பதவியில் உள்ள 100 இடங்கள், மருந்தாளுநர் சித்தா பதவியில் உள்ள 49 இடங்கள் உள்ளிட்ட 21 வகை பதவிகளில் காலியாக உள்ள, இது வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ். ஸோ நம்ம ஃபார்மசிஸ்ட் மட்டும் பார்க்கும்போது 425 இடம் இருக்குது அப்படின்னு நோட் பண்ணிக்கணும். இந்த இடங்களை நிரப்புவதற்கான தேர்வுகளை வரும் டிசம்பருக்குள் நடத்தி முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதாவது டிசம்பருக்குள்ளார இது எல்லாருக்குமே, அதாவது உதவி மருத்துவர், அப்புறம் சித்தால உதவி மருத்துவ அலுவலர், கிராம சுகாதார செவிலியர், மருந்தாளுநர், கண் மருத்துவ உதவியாளர், இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து டிசம்பருக்குள்ளார எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறோம். அதாவது எக்ஸாம் நடத்தி முடிக்க டிசம்பருக்குள்ளார முடிக்கிறதா திட்டமிட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அனைத்து தேர்வுகளிலும் கட்டாய தமிழ் மொழி தகுதித்தால் இடம்பெறும். ஸோ எல்லாருக்குமே தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்குது, இது எல்லாருக்கும் தெரியும். தேர்வுகளை நெறிப்படுத்தி வலுவான நடைமுறைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஒழுங்குமுறையற்ற வகையில் தேர்வுகளை நடத்தி முடிக்க மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் நடவடிக்கை எடுத்து வருகிறோம், இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ இதில் இருக்கிற குட் நியூஸ் வந்து எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் வந்து 2024 இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சு. இங்கே சொல்லியிருக்கிறது வந்து கிட்டத்தட்ட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டு தான். அதாவது இதுக்கு முன்னாடி ரேண்டமாக எக்ஸாம் இப்போ இருக்கும் அப்போ இருக்கும், இல்லை இருக்குமானே தெரியாது, அந்த மாதிரி நிறைய வதந்திகள் இருந்துச்சு. பட் இது வந்து அஃபிஷியலாக அமைச்சர் வந்து வெளியிட்ட தகவல். ஸோ இந்த இயர் டிசம்பருக்குள்ளார எக்ஸாம் கண்டக்ட் பண்ணதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து க்ளோஸ் மார்க் எடுத்து மிஸ் ஆனவங்க, இல்லை எக்ஸாமுக்கு லாஸ்ட் டைமில் ப்ரிப்பேர் பண்ண முடியாதவங்கலாம் இப்போலேருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ஒரு பெட்டர் ஐடியா. பிகாஸ் இப்போ ஆல்ரெடி ஜூன் முடிய போகுது, இன்னும் ஒரு 5 months தான் இருக்குது டிசம்பருக்கு. அதுக்குள்ளார எக்ஸாம் வைக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1-2 மாதம் தள்ளி போனாலுமே உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு 4-5 மாதம் தான் டைம் இருக்குது இப்போலேருந்து. அதனால் இனிமேல் வந்து இந்த வேலைக்காக சின்சியராக ட்ரை பண்ணுறவங்க நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறது தான் வந்து ஒரு பெட்டர் ஐடியா. எம்ஆர்பி எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகிற எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். அண்ட் இதில் இந்த வேக்கன்சி லிஸ்ட்டு வச்சு ஒரு பிடிஎஃப் இருக்குது, அதை பற்றி நான் இன்னொரு வீடியோ தனியாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் சொல்லிவிட்டேன். ஸோ பார்த்துக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் டு யூ. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எம்ஆர்பி ஆஸ்பிரன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃபார்மசி ரிலேட்டட் நியூஸ் அப்டேட்ஸ் பார்க்குறதுக்கு
நம்ம யூடியூப் சேனலோட டெலகிராம் குரூப் அப்புறம் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாவது லேட்டஸ்ட் அப்டேட் இல்லை நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த குரூப்பில் வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ யூ கேன் see those things if you are keen on this MRD exam. So this is all about this video. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோட மீட் பண்ணுறேன். Until then, bye from Vasant Murugesan.